ஆகஸ்ட் 2025 என்ன நடந்தது திரு ரிஷி? ஸோ இப்போ நான் வந்து ஃபார்ம் 6ல படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ் திங்கத்திலன்னா. ஸோ போன வருஷம் வந்து 8ஆம் மாதம் போல் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. 3 days 2 nights ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதாவது வந்து கூனம் புலாயில். ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாரும் போயிருந்தோம். ஸோ எப்போதும் வந்து நான் கூனம் புலாய் போயிருக்கேன். அங்கே வந்து தமன் ரெக்கியாசி அப்புறம் வந்து ஆயிட்டஜோன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் போன இடம் வந்து ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி. அது வந்து அப்போதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஆர்மி கேம்ப் மாதிரி போயிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் போகிறப்பயே எங்கள் அப்பாவும் சொல்லிட்டாரு அது வந்து மேமாங்க ஒரு தெம்பட் கிராஸ்ன்னு அது கூனம் புலாய். ஸோ நானும் அப்படியும் எடுத்துக்கலா பர்சனலா. ஸோ அங்கே உள்ள வார்டனும் சொன்னார் கொஞ்சம் பார்த்தே படுங்க, யாராச்சும் குரல் கேட்டுச்சுன்னா திரும்பி பார்க்காதீங்க, பாத்ரூம் போறப்ப தனியா போவாதீங்கன்னு சொன்னாரு. நாங்க அவளையும் சீரியஸா எடுத்துக்கல, உண்மை விளாட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ அது செகண்ட் நைட் வந்து எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் படுவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்க முடிச்சுட்டு ஒரு ராத்திரி ஒரு 12 மணிக்கு முடிஞ்சிச்சு அந்த ப்ரோக்ராம். நாங்க வந்து டோம்ல போய் தூங்கல. நாங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் செகு கூட எல்லாம் உட்காந்து. ஏன்னா மறுநாள் வந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணி 2 மணி வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. ஸோ அந்த இடம் எப்படி இருக்கும்னா அங்க ஒரு டே ஒனுக்கு பக்கத்துல வந்து ஒரு கெதரிங் ஏரியா. ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா பாய்ஸோட டோம் ஒரு 4 டோம் இருக்கும். அதுல 2 டோம் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து கேர்ள்ஸ் டோம். அதே பாதையில நீங்க நேரா போனீங்கன்னா ஒரு தனியா அது மட்டும் ஒரு பாதையா இருக்கும். போயிட்டோன்னா ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுல தான் வந்து செகுலா தங்கியிருந்தாங்க. ஒரு 5 to 6 செகுலா தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு, பெரிய காடு. ஸோ நாங்க அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி அப்புறம் வந்து சும்மா பேய் கதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் பேச ஆரம்பிச்சோம். ஸோ நானு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒரு 4 people நாய்க்காரங்க அப்புறம் வந்து செகு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மாய்க்காரன் வந்து அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த வந்து உணர முடியும். அவனால பார்க்க முடியறத நம்மளால பார்க்க முடியாது. ஸோ வந்து அவன் கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கதை நடந்தது இல்லை. ஸோ நானும் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ எல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே ஒரு 2:30 போல சரி எல்லாம் படுக்க போலான்னு சொல்லிட்டு செகு பயந்துட்டாரு சொன்ன கதையில. எல்லாரும் என்னை வந்து தெம்மான் பண்ணுங்க, போய் அந்த வீடு வரைக்கும் விட்டுட்டு போகுங்கன்னு. சரி நாங்களும் அந்த வீடு வரைக்கும் வந்து பார்த்தது இல்லையே, சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போனோம். ஸோ போறப்பயே வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான் அந்த உணர முடியும்னு சொன்னால அந்த மாய்க்கிற ஃப்ரெண்டு சொன்னா அங்க பாரு யாரும் நிக்கிறாங்கன்னு. எனக்கு அந்த மாதிரி யாரும் தெரியல, எங்களுக்கு யாருமே தெரியல. பட் வந்து எங்களுக்கு வந்து உணர முடிஞ்சிச்சு யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ நாங்களும் போயிட்டு அப்புறம் செகுவை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வந்து விட்டுறதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி சொன்னால காடுன்னு. ஸோ அந்த காட்டு ஓரத்துல வந்து ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அங்க இறங்கி போனீங்கன்னா எங்களோட பாய்ஸ் டோமுக்கு வந்து நீங்க கிட்ட போயிடலாம். பட் வந்து 2 கோசமான இருக்கிற பாய்ஸ் டோமை தாண்டி தான் எங்க பாய்ஸ் டோம் வரும். ஸோ நாங்க சொன்னோம் இல்ல பரவாயில்ல, நாங்க வந்த பாதையிலே போறோம், இது கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு இந்த பாதைன்னு. ஸோ நாங்க அப்படியே அந்த செகு தான் காமிச்சிரு இந்த மாதிரி இந்த பக்கம் பாதை இருக்குன்னு. சரி அது பார்க்க போனோம் அந்த பாதை எப்படிதான் இருக்குன்னு. ஸோ அப்போதான் வந்து அந்த காட்டுல ஒரு நிறைய மரம் இருந்துச்சு. பட் வந்து அது ஒரே ஒரு மரத்துல மட்டும் ஒரு கேர்ள் வளர்த்தியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் வித் த பிளட், ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. எனக்கு எப்படி அது கேர்ள்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன்னா அவங்க முடிய நான் பார்த்தேன் கொஞ்சம் நீட்டா தான் இருந்துச்சு. பட் வந்து முகம் எனக்கு தெரியல. நான் பார்த்தோன்னே திரும்பிட்டேன். ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்க ஒரு தடவை பார்த்துட்டா திரும்பிடணும், அடுத்த வாட்டி பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்து பார்த்துட்டோன்னே திரும்பி யாரும் எடுத்து சொல்லலையே. ஐயோ திரும்பிட்டீங்க. அப்புறம் திரும்பிட்டோன்னே சரி நான் மட்டும் தான் ஏதோ ஒரு பிரம்மையில யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் வந்து நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கேட்டாங்க இந்த பாதையில போக போறீங்க. நாங்க சொல்லிட்டோம் இல்ல நாங்க போல, ஒண்ணுமும் மாதிரியா இருக்கு வேணான்னு சொல்லிட்டு திருப்ப டோமுக்கு போற பாதையில அதே மாதிரிதான் யாரும் நடக்கிற மாதிரி வாட்சிங் ஃப்ரம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து போய் டோமுக்குள்ள போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டோம். எங்களுக்கு தூக்கம் வரல. கேட்கலையா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கலையா நீங்க? இல்ல அது நான் டோம்ல தான் போய் கேட்டேன். பார்த்தோன்னே நான் கேட்கல, எனக்கு அது வந்து தோணல. அது ஒன்றும் பிரம்மையா இருக்கும், நம்மளே ஏதாச்சும் போட்டு கற்பனை போட்டு யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு நானும் டோமுக்கு வந்துட்டோம் பேசிக்கிட்டே. டோம்ல வந்து யாருக்கும் தூக்கம் வரல.
ஸோ எல்லாம் வந்து நாங்கள் கீழே உட்காந்துட்டோம். சைனீஸ் பாய்ஸ்லாம் வந்து அவங்களாம் தூங்கிட்டாங்க. ஸோ 2 டோம் சொல்லியிருந்தேன். ஒரு டோம் வந்து ஃபுல்லாச்சு, இன்னொரு டோம் வந்து பாதி தான் ஃபுல்லு, மிச்சதெல்லாம் வந்து கோசமா இருக்கலாம் கட்டிலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போதான் கேட்டேன், ஏதாச்சும் அங்கே பார்த்தீங்களான்னு நான் கேட்டேன். அப்போதான் அங்கே உள்ள 4 பேர் சொல்றாங்க, ஆமா அங்கே ஒரு வெள்ளை கலரை நின்றுச்சு, நானும் பார்த்த பிளட்டான்னு. ஆனா நான் சொன்னேன் அந்த நாய்க்கார உணர முடியும்னு. அவர் வந்து திருப்ப 2வது வாட்டி 3வது வாட்டி அப்படி ஊத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. சோ அவர் என்ன பார்த்தாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசும் கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே. திரு ரிஷி குணம் புலாயில நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க ரிஷி, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்னதான் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் போயிட்டு உக்காந்து கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா நானும் பார்த்தேன், அங்க உடம்பும் நின்றுக்கு இருந்துச்சு வித், நான் சொன்ன மாதிரியே தான் அந்த ஒயிட் ட்ரெஸ் வித் பிளட். நான் வந்து அவங்க கிட்ட வந்து சும்மா தான் எதிர்பார்த்தான் கேட்டேன், என்ன ஏதாச்சும் பார்த்தீங்களான்னு. அவங்க நான் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னோட எங்க எல்லாருக்கும் பயம் எடுத்தனால என்னால் தூங்கவும் முடியல. பிகாஸ் அதை பத்தி நாங்க பேசிட்டோன்னே மீன்ஸ் வந்து யாரோ கதவு வந்து தட்டுறது, யாரோ வந்து அந்த டோமுக்கு வெளியே அப்படி நடந்து போறது. ஏன்னா எங்க டோமுக்கு ஏத்தாப்புல வந்து காடு, ஸோ டோமுக்கு வெளியே போறது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சத்தம், ஒரு சத்தம், ஒண்ணுமோ அலற சத்தம், அழுகுற சத்தம், முக்கால்வாசி வந்து அலற சத்தம் தான் இருந்துச்சு, கத்துற மாதிரி சத்தம். ஸோ எங்களுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதப்ப எப்படியோ தாண்டி பிடிச்ச ஒரு 5 மணி வந்தாச்சு. வந்துட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு நாய்க்காரங்களாம் வந்து சோலார் பண்ண போனாங்க. ஸோ அவங்களாம் வந்து முக்கால்வாசி பேர் எழுந்தனால சோலார் பண்ண போறப்ப நாங்கள் 5 பேர் வந்து நான் வந்து அப்படி பெட்லயே உக்காந்துட்டேன். ஏதாவது தூங்கக்கூடிய முடியல, நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஷயத்த. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குளிக்க போறப்ப அப்போ வந்து அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது வந்து குளிக்கிறப்ப ஸோ அது மேலதான் வந்து குளிக்கிற இடம் தான், டோம் தான் தெரியும்ல. ஸோ எல்லா பாத்திரமும் பக்கத்துல இருக்கும், மேல வந்து கோசம். ஸோ யாரும் வந்து எட்டி பாக்குற மாதிரி சொன்னாங்க, உணர முடியுது. யாரும் எட்டி பாக்குறாங்க, உணருது, யாரும் கூப்பிடுறாங்க என் பேருன்னு. அதோடு சொல்லிட்டு நாங்க வந்து கரெக்டா அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காலேஜ் அந்த இடத்த விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். இப்போ காலேஜ்க்கு வந்துட்டோம். காலேஜ்ல வந்துட்டு வீட்டுக்கு வந்து நாங்க 5 பேருக்கும் ஒரே காய்ச்சல், வாந்தி, ஒவ்வொரு உடம்பு முடியாம போச்சு. ஸோ அது மட்டும் தான் நடந்துச்சு இது வரைக்கும். அதுதான் டீச்சர் கிட்ட சொன்னீங்களா இல்லையா அந்த மாதிரி நடந்துச்சு? டீச்சர் உங்களை காப்பாத்தலான்னு வந்தா மறுநாள் நாங்க போய் சொன்னோம். எல்லா காலேஜ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நாங்க பார்த்தது. ஏன்னா நாங்க 2 நாள் என்ன சொன்னாங்க, சிகு சொன்னாங்க, நீங்க அப்புறம் எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. ஏதாச்சும் முடிச்சுட்டு போனீங்களா? நாங்க எங்கேயும் போல, உங்க கூட இருந்துதான் அந்த பார்த்தேன். நான் திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கனால டோமுக்கு போறப்பையும் தூங்க முடியல, அலற சத்தம், கதவு தத்துற சத்தம், நடக்கிற சத்தம், வேமா கோபத்தோட. ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்க தூங்க முடியல, அவ்வளவுதான் நடந்துச்சு. அந்த எட்டி பார்த்த விஷயம்லாம் நாங்க சொன்னோம். ஸோ அவரும் பயந்துட்டாரு செல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, பட் வந்து நாங்க எதுக்கும் கேட்டுக்கல கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம். கேர்ள்ஸ்க்கும் இங்க இந்த குணம் புலாயில தானா? ஆமா, அதே இடத்துலதான். அதே இடத்துல அவங்க ரூம்ல இருக்கிறப்ப யாரும் சத்தம் போடுறது, யாரும் அலறது, அந்த மாதிரி கேட்டிருக்கு அவங்களுக்கு. பட் வந்து நாங்க வந்து போய் கேட்டுக்கல. எப்ப நாங்க காலேஜுக்கு திருப்ப வந்தோமோ அப்பதான் எல்லாரும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் கதையெல்லாம். சரி, கேர்ள்ஸ்க்குலாம் என்ன நடந்துச்சு? அது வந்து அவங்க சொன்னது படி வந்து அவங்க வந்து அதேதான் பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போகும்போது யாரும் கதவு தட்டி இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு குரல்ல கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியாயிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க. என்ன, நான் உன்னை இங்க தானே நிக்க சொன்னேன், நீ ஏன் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் பாத்ரூமுக்கு போறேன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயம், யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி விஷயம். ஆனா உருவம்லாம் அவங்க எதுவும் பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னது? மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, ஒரு தெம்பராசுன்னு தெரிஞ்சோம், அங்க போய் பேய் கதையை பத்தி நம்ம பேசக்கூடாது. எங்கெங்க சொன்னா கேக்குறேங்க. அதான் கூடவே வரலையா அந்த வெள்ளை பேய்? தப்பிச்சிங்க நீங்க. ஆமா, கூடவே வரல. மேபி ஒரு கால் இப்ப ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா
அந்த பேய்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஏதோ வேணாமே, அது அமைதியா இருக்கு, நம்ம அமைதியா இருப்போமே.